வணக்கம். இந்த வீடியோல வதந்தி டூ ஸ்டோரி ஆஃப் மணி இந்த வெப் சீரிஸ் பத்தி தான் பார்க்க வரோம். அமேசான் பிரைம்ல இப்போ ரிலீஸ் ஆகி நிறைய பேருக்கு இந்த வந்ததே தெரிலன்ற மாதிரி தான் ஆச்சு. சரி, ஓகே. வதந்தி டூ வதந்தி ஒன்று உங்களுக்கே தெரியும், செம ஹிட்டு. இன்னும் சொல்லப்போனா வெப் சீரிஸ் அவ்வளோ சூப்பர், ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஒரு அட்மாஸ்பரிக்காலா ஒரு விஷயங்கள் கிரைம் த்ரில்லர் அதில் இருந்திருக்கும். சொல்லப்போனால் லைலா ஆகட்டும், எஸ்ஜே சூர்யா, அந்த படத்தோட பிளாட்டு எல்லாமே ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்லலாம். புஷ்கர் காயத்ரி மாதிரி ஒருத்தவங்க உள்ள வந்து ஆண்ட்ரூ லூயிஸ்லாம் அந்த ஒர்க் பண்றப்போ அந்த வெப் சீரிஸோட பிஜிஎம், அவங்க அங்கங்க அடுத்தடுத்த எபிசோட்ல அவங்க வச்சிருந்துக்கிற மிஸ்ட்ரி, இந்த மாதிரி முடிச்சாங்க. வதந்திங்கிற டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி அந்த வெப் சீரிஸே ரொம்பவே நல்லா இருந்தது. அதை தொடர்ந்து சரி, சுழல் 1 எடுத்து சுழல் 2 எடுத்து எந்த மாதிரி பல்ப் வாங்கிட்டு போன மாதிரி இருந்ததோ, சுழல் 2 நல்லாவே இருந்தாலும் அஃப்கோர்ஸ் எல்லாருமே சுழல் 1ஓட கம்பேர் பண்ணுவாங்க. ஜஸ்ட் லைக் தட் ஒன்று ஒன்று நல்லா இருக்கு, ஹிட் ஆயிருச்சுன்னா அதை வச்சு நான் செகண்ட் ஒன்று எடுக்க போறேன்னு அதோட டைட்டில வச்சு எடுத்து அது நல்லாவே இருந்தாலும் கம்பேர் பண்ணி நல்லா இல்லடான்னு ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருவாங்க நம்ம ஊர்ல. அதே மாதிரிதான் வதந்தி 1க்கும் வதந்தி 2க்கும் எந்த ஒரு கனெக்டுமே இல்லை. நீங்க வதந்தி 1 பார்த்துட்டு தான் வதந்தி 2 பாக்குறோங்கிற அவசியம் இல்லை. ரெண்டுத்துலயும் இருக்கிற ஒரே ஒரு கனெக்ட் விவேக் பிரசன்னா மட்டும்தான். அதுவும் ஒரு ஜஸ்ட் லைக் தட் ஒரு சீன்ல அவங்க கேட்கற மாதிரி வச்சுட்டு போயிட்டாங்க. சரி, ஓகே. வதந்தி 2ஓட கதை என்ன அப்படின்னா, ஒரு 8 வழி சாலை போடுற மாதிரி ஒரு இடம், ஒரு பஞ்சாயத்துன்னு போயிட்டு இருக்கு மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும். அந்த இடத்துல அடிக்கல் நாட்டுற இடத்துல புதுசா தோன்றானுங்க. கடைசியில் பார்த்தா உள்ளுக்குள்ள இருந்து ஒரு எலும்பு கூட எடுக்கிறாங்க. சரி, இந்த இந்த எலும்பு கூட யார் போட்டா, உண்மையாவே இது கொலை பண்ணி அந்த இடத்துல போச்சதா, இல்ல இந்த பிரச்சனைக்காக கொண்டு வந்து புதைச்சதா அப்படின்னு இந்த கேஸு பனிஷ்மெண்ட் இதுல இருக்கிற ஒரு இடத்துல இருக்கிற காட்டுக்குள்ள ஆபீஸ் நம்ம கதாநாயகர்கள்லாம் மோஸ்ட்லி இந்த பனிஷ்மெண்ட் போஸ்டிங்ல ஒரு இடத்துல இருப்பாங்க. அவங்க தலையில வந்து இந்த கேஸ் வெடியுது, இந்த இதை பத்தி விசாரின்னு. இவரும் போய் இவரோட நண்பர், இவர் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாருன்னு விவேக் பிரசன்னாவை கன்னியாகுமரியில இருந்து ஸ்பெஷலா கூப்பிட்டு அந்த ஒரு கனெக்ட் மட்டும்தான். சரியா, இவங்க இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. எலும்புக்கூடு யாருது, இத்தனைக்கு 2 எலும்புக்கூடு இருக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்க. யாருது அது, அப்புறம் ஒரு ஒரு வித்தின் 1 or 2 எபிசோட்லயும் யாருது, யார் எது பண்ணிருப்பா அப்படின்ட்டுலாம் கண்டுபிடிச்சு ஒருத்தவங்களை காமிக்கிறாங்க. அவங்க தான் வந்து பெருசா சரி ஸ்பாய்லர்ப்பா, அவங்க தான் மணி. இப்போ உங்களுக்கே தெரியும், 2வது எபிசோட்லயே ஒருத்தர் கொலை பண்றான்னு காமிச்சிட்டா கண்டிப்பா அவன் கொலைகாரனா இருக்க மாட்டான். அவன் கொலைகாரனா இல்ல, இப்ப யார் கொலை பண்ணான்னு சசிகுமார் கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்கிறாரு. அது அப்படியே 8 எபிசோடு வரைக்கும் கொண்டு போய் இந்த மாதிரி வெப்சீரிஸ்ல உங்களுக்கே தெரியும், கடைசி எபிசோடு இல்ல கடைசி முன்னாடி எபிசோட்ல ஒரு ட்விஸ்ட் ரிவீல் பண்ணுவாங்க யாருன்னு. கடைசியில் அவங்களுக்கு பிடிச்சி உள்ள போட்டானுங்களா இல்லைன்றதுதான் கதையா இருக்கும். சரி, ஓகே. இதுல என்ன பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 5-5.5 மணி நேரம் டோட்டலா ஓடக்கூடிய இந்த வெப்சீரிஸ்ல 8 எபிசோடு இருக்கு, 40, 45, 50 நிமிஷம் ஓடுது. 5.5 மணி நேரம் ஓகேவா ஓடக்கூடிய வெப்சீரிஸ்ல பர்சனலா எனக்கு எங்கேயுமே போரே அடிக்கல. இன்னும் சொல்லப்போனா சரி பாட் பை பாட்டா பார்த்துலான்னு மத்தியானம் எப்போ ஆரம்பிச்சேன், நைட்டுக்குள்ள முடிச்சிட்டேன். அந்த அளவுக்கு ஓரளவுக்கு என்கேஜிங்கா தான் இந்த வெப் சீரிஸ் இருந்தது. ஜஸ்ட் லைக் தட் வதந்தி 1 நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, ஓகே. அதனாலேயே வதந்தி 2 போட்டு அடிக்கணும் நல்லா இல்ல, இது நல்லா இல்லைன்னால ஃபிக்ஸ் பண்ணிட முடியாது. ஏன்னா நிறைய பேர் ஏதோ பெரிய இவனுங்க மாதிரி நான் அது இப்போ இது நான் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டா அது ஆஹா ஓகன்னு சொல்ல முடியும். அஃப்கோர்ஸ் அது நல்ல வெப் சீரிஸ் தான். அதையும் இதையும் பெருசா ஜஸ்ட் லைக் த டைட்டில்னால நீங்க ஒன்றும் கம்பேர் பண்ணல, ஒன்றும் இது பண்ண வேணாம். இதுக்கும் வதந்தி 2 வச்சிருக்கிறதுக்கான ஜஸ்டிஃபை பண்ணாலும் பட் மேபி ஒரு ஃப்ரெஷ்ஷான வெப் சீரிஸா எடுத்துக்கலாம் ஃபீல் ஆச்சு. சரி, ஓகே. இதுல பாசிட்டிவ்ஸ் என்ன பாத்தீங்கன்னா, சசிகுமார் இதுக்குள்ள வந்து அவருடைய ரோல் நல்லாவே இருந்தது. இந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி இருந்தது. எனக்கு பர்சனலா இந்த வெப் சீரிஸ் ரெண்டுத்துலயுமே பிடிச்சது விவேக் பிரசன்னா கேரக்டர். அங்கங்கே அவருடைய ஹியூமர், அந்த டீ வச்சு சில விஷயங்கள் பண்றதெல்லாம் எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அதை தாண்டி இந்த இந்த மாதிரி புஷ்கர் காயத்ரியோட வெப் சீரிஸ் சூழலாகட்டும், இந்த வெப் சீரிஸ் அவங்க பண்ண சில வெப் சீரிஸ்க்கெல்லாம் ஒரு டெம்ப்ளேட்டடா இருக்கும். எவன் ஆக்சுவலா கொலை பண்ணா இல்ல இது பண்ணாங்கிறது அங்க எவனோ ஒருத்தன் உள்ளுக்குள்ள சுத்திட்டு இருக்கிறவன் தான் நமக்கு தெரியும். பட் அந்த கடைசி வரைக்கும் இழுத்து கொண்டு போய் இவன் தான் பண்ணியிருக்கான்டா, நம்ம எல்லாரும் மாதிரி சந்தேகப்படுற மாதிரி ஒவ்வொரு எபிசோடும் வைப்பானுங்க. கடைசியில கொண்டு போய் இவன் இல்லடா, ஓகே இவன் தானா அப்படின்ற மாதிரி முடிக்கிறது தான் உங்களுக்கே தெரியும். ஆல்மோஸ்ட் கடந்த சில வருஷங்கள் தமிழ் வெப் சீரிஸ்ல வர எல்லா சீரிஸும் இந்த மாதிரி தான் ஒர்க் அவுட் ஆகிட்டு இருந்தது. இந்த ரீசெண்டா குற்றம் புரிந்தவனாகட்டும், சுழல் 2ல வந்தது, வதந்தி, இந்த மாதிரி எல்லா இதுலயும் அப்படிதானே போயிட்டு இருக்கு. பட் நான் டெம்ப்ளேட்டடா இருந்தாலும் இதுல ஒவ்வொரு எபிசோட்லயும் ஒருத்தங்க நமக்கே ஒருத்தங்க சஸ்பெக்டிவ் இல்லை இவன்ற மாதிரி நிறைய இடத்துல அது கொஞ்சம் என்கேஜிங்கா தான் போகுது. நல்லா பண்ணியிருந்தாங்க. நிறைய காட்சிகள் நல்லா இருந்தது. அங்கங்க பிளாஷ்பேக் எனக்கு பெருசா தட்டுப்படலை. ஐ மீன் அவங்க பண்ணது எனக்கு என்கேஜிங்கா எனக்கு எதுவுமே எனக்கு பெருசா இல்லை. இங்க பிளாஷ்பேக்னு மணியோட அந்த பிளாஷ்பேக்ல காமிக்கிறாங்களா காட்சிகள், பெருசா எதுவும் ஒர்க் அவுட் ஆகல எனக்கு. பட் இந்த சைட்ல இவங்க விசாரிக்கிறப்போ சில பண்ற ஒரு விஷயங்களாகட்டும், எல்லாத்தையும் தாண்டி கொஞ்சம் சின்ன ஸ்பாய்லர், ஒரு 10-15 நிமிஷம் அந்த ஸ்பாய்லர் வேணானா ஓட்டி விட்டுக்கோங்க. இந்த வெப் சீரிஸ் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஃபீல் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 எபிசோடு பார்த்துட்டு டைரக்டா நீங்க 7வது 8வது எபிசோடுக்கு போயிடலான்ற மாதிரி தான் இடையில இருக்கிறது. நிறையா ஒரு இடத்துல வந்து இவ்வளவு இடத்துல பாத்தீங்களா இது தேவையே இல்லைன்ற மாதிரி பண்ணிட்டாங்க. பட் என்ன இதுன்னா அதெல்லாத்தையும் கொண்டு வந்து ஓரளவுக்கு என்கேஜிங்கா நம்ம கொண்டு போனது அந்த வெப் சீரிஸோட ஒரு அவங்களோட ட்ரிக்னே சொல்லுவேன்.
நானும் நீங்க பாக்குறப்பே தெரியும், ஒவ்வொரு எபிசோடு பாக்குறப்போ நீங்க எல்லார் மேலேயும் சந்தேகப்படுவீங்க. ஒரு கட்டத்துக்கு மேல நான் விவேக் பிரசன்னா சசிகுமார் சஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த அளவுக்கு தான் இது கொண்டு போச்சு. ஆனாங்க ஓரளவுக்கு டீசென்டான கேரக்டர்ல பண்ணியிருக்காங்க. அப்புறம் இத்தனைக்கும் நிறைய அன்வான்ட் பேக் ஸ்டோரி, இந்த கிளைக்கதைகள்லாம் நிறைய தேவைப்படல. இன்னும் சொல்லப்போனா சசிகுமாரோட பர்சனல் லைஃப் சில விஷயங்கள் எதுவுமே எனக்கு ஒர்க் அவுட் ஆன மாதிரி இல்லை. இன்னும் சொல்லப்போனா இந்த மாதிரி ஒரு படத்துல, இல்ல ஜென்ரலாவே ஒரு படத்துல, வெப் சீரிஸ்ல கதாநாயகனோ இல்ல அந்த ஆபீசரோட ஒய்ஃபோ பிரெக்னெண்டா இருந்தீங்கன்னா கண்டிப்பா ஏதோ ஒரு கிரிட்டிக்கலான பேஸ்ல தான் அவங்க டெலிவரி ஆக போகுதுன்றது நம்ம பாரம்பரியமா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பார்க்கிங் படத்துல இருந்து விலங்கு படம் மாதிரி இந்த விலங்கு வெப் சீரிஸ் மாதிரி எல்லாத்துலயும் அந்த மாதிரி ஒரு பிரெக்னென்டான ஒய்ஃப் ஒன்று போட்டுறாங்க கதாநாயகனுக்கு. அவன் கிரிட்டிக்கலான பேஸ்ல தான் அங்கே போனோமா இங்கே போனோமா இப்போ குழந்தைய பார்க்கறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சு கிளைமேக்ஸ்ல அந்த குழந்தைய வச்சு இந்த சமூகத்துல எப்படி இந்த குழந்தைய வளர்க்க போறன்ற மாதிரி ஒன்னத்தை ஏதோ வைக்கணும்னு வச்சுட்டு இருக்காங்க. சரி, ஓகே, அது அவங்களுடைய விருப்பம். இந்த மாதிரி சில விஷயங்கள் ரிப்பீட்டடா ஃபீல் ஆச்சு. அதே மாதிரி எந்த வதந்தினால எந்த மாதிரி ஒரு விஷயங்கள் மாறுது நடக்குதுன்றதையும் ஏதோ காமிக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அகெயின் 7வது எபிசோட்ல ஸ்பாய்லர் தான், 7வது எபிசோட்ல ஒரு பெரிய ஒரு ட்விஸ்ட் வருது. எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. என்னால் அது கெஸ் பண்ண முடியல. அதுக்கு ஹிண்ட்டு ஒவ்வொரு எபிசோட்லயும் ஒரு ஓப்பனிங்லேயே வச்சிருந்தாங்க. நான் அதை கவனிக்க மறந்துட்டேன். அந்த 7வது எபிசோட்ல வரக்கூடிய ட்விஸ்ட் எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. பட் நிறைய பேர் அதை பார்த்துட்டு என்னடா இது இந்த மாதிரி ட்விஸ்ட், இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகல, என்ன இது பண்ணிட்டா, இது நல்லா இல்லைன்ற மாதிரி விமர்சனம் நிறைய வச்சாலும் எனக்கு ஓரளவுக்கு ரீசனபிளான ஒரு ட்விஸ்ட் வச்சு கிளைமேக்ஸ் ஓரளவுக்கு நல்லாவே முடிச்சிருந்தாங்கன்னு சொல்லப்போனா. இன்னும் சொல்லப்போனா என்னை ஏமாத்திட்டேன். நீ அதுக்காக தான் அந்த வெப் சீரிஸ் நீ என்ன பில்லியன்ட்டா ஏமாத்தணும், நீ ஏமாத்திட்ட, ஓகேடா நீ ஜெயிச்சிட்ட அப்படின்ற மாதிரி அந்த வெப் சீரிஸ் எனக்கு ஃபீல் ஆச்சு. அஃப்கோர்ஸ் பார்க்குறவனால ஏதோ தன்னை பெருசா அதிபுத்திசாலின்னு காமிக்கிறதுக்காக வெப் சீரிஸ் ஒர்க் அவுட் ஆகல, நல்லா இல்லை, இது பார்த்துட்டு இது பார்த்தா போதும், இந்த மாதிரி நிறைய விமர்சனங்கள் வச்சாலும் ஒர்க் அவுட் ஆகல. எனக்கு வதந்தி ஒன்று ரொம்ப பிடிக்கும்னு தெரியுமான்றது, அவன் ஏதோ ஃபர்ஸ்ட் சீரிஸ் பார்த்துட்டானாமா, இப்போ அவனை பிரில்லியண்டா காமிக்கிறதுக்காகவே 2வது நல்லா இல்லைன்னு நிறைய அதிமேதாவிகள் வருவாங்க. எல்லாத்தையும் தாண்டி ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சா? புஷ்கர் காயத்ரியோட இதுக்கு முன்னாடி ஒர்க்ஸ் எல்லாம் உங்களுக்கு டீசெண்டா ஒர்க் அவுட் ஆயிருந்தா, ரீசெண்டா எக்ஸாம் அவங்க கிரியேட் பண்ணதை பட் டைரக்ட் பண்ணதில்ல, அது எனக்கு டிசப்பாயிண்டிங்கா இருந்தது. பட் இது எனக்கு ஒர்க் அவுட் ஆகிருந்தது. என்ன 5.5 hours என்கேஜிங்கா ஒரே ஷீட்டிங்ல உட்காந்து பார்க்க வச்ச அளவுக்கு இந்த வெப் சீரிஸ் எனக்கு பிடிச்சிருந்தது. ஏன்னா எனக்கு சுழல் வெப் சீரிஸ் செகண்ட்ல ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா இந்த ஃபெஸ்டிவல்ன்ற அட்மாஸ்பரிக் வச்சு நிறைய நம்மளை டயர்ட் ஆக்கிட்டாங்க. இதுல அந்த மாதிரி வச்சு ஏதாவது பண்ணுவாங்களான்னு நினைச்சேன். அந்த மாதிரி எதுவும் பண்ணாம அந்த டீசெண்டாக பண்ணி முடிச்சிட்டாங்கன்னு சொல்லப்போலாம். இன்னும் நல்ல ஒரு கிளைமேக்ஸில் இந்த ஃபர்ஸ்ட் கடைசி 2 எபிசோட்ல இவங்க வச்ச ட்விஸ்ட்லாம் எனக்கு ஒர்க் அவுட் ஆயிருந்தது. இன்கேஸ் டைம் இருந்தால் வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம். அமேசான் பிரைம்லேயே ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. நான் போய் ஒன்றை கம்பேர் பண்ணிட்டு தான் இதை பார்க்க போகிறன்ற அளவுக்குலாம் இல்லை. அதுலேருந்து எந்த கனெக்ட்டுமே இல்லை. பார்க்காம நீங்கள் இதை பார்த்தாலும் ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு புரியும். இன்கேஸ் வதந்தி ஒன்றே நீங்கள் பார்க்கலன்னா டெஃபினட்டாக பாருங்கள். பாட்டை கிளப்ப பிரமாதமாக ஒரு வெப் சீரிஸாக இருக்கும். 2மே அமேசான் பிரைமில் இருக்குது. கேஸ் இந்த வெப் சீரிஸ் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகல, இதெல்லாம் பிரச்சனை இருக்கு அப்படின்னாலும் அஃப்கோர்ஸ் நிறைய ஃபிளாஸ் இருக்கு. நிறைய மணி அந்த அவங்களோட ஸ்டோரி பெருசாக எனக்கு கன்விக்டடா இல்லை. நிறைய இடத்துல ஃபிளாஸ்லாம் இருக்கு, நிறைய டிப்ஸ் இருக்கு, நிறைய அன்வான்ட் ஸ்டோரிஸ் எல்லாத்தையும் தாண்டி ஓகே டைம் இருக்குப்பா, 5.5 மணி நேரம் டைம் இருக்குன்னா நீங்க உட்காந்து பார்க்குற அளவுக்கு ஒரு டீசென்டான ஒரு கிரைம் த்ரில்லரான வெப் சீரிஸ் தான் எனக்கு இருந்தது. நீங்களும் பார்க்கலாம். பெருசாக எனக்கு இது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி வெப் சீரிஸ்லாம் அவங்க நிறைய அடல்ட் சீன்ஸ் எல்லாம் வச்சிருக்கலாம். பட் அந்த மாதிரி காட்சிகள் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணியிருக்காங்க. பட் அங்கெங்க கெட்ட வார்த்தைகள் வருது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க பாருங்க, பிளான் பண்ணி ஹெட்ஃபோன்ஸை போட்டு. வேற எதுவும் பெருசாக கம்ப்ளைண்ட்ஸ் இல்லை. சேம் டைம் ஹைலி என்கேஜ் விலங்கு மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு உட்காந்து பார்க்கறதும் பிரச்சனை தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். டீசென்டான ஒன்.